பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவரே, எங்கள் நடுவே நீர் இறங்கி வருவீராக. வானம் எங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் எங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனத்தை பிரத்யட்சமாய் நடத்தின ஆவியானவர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக, ஒவ்வொருவரையும் நடத்துவீராக, ஒவ்வொருவரையும் நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. வழி தெரியாமல் எங்கே போவது என்ன செய்வதென்று ஹல்லேலூயா திக்கற்ற நிலைமையிலே some of them are at the crossroads, oh God, not knowing. Father, we pray that you will guide, oh God, hallelujah, you will lead every young boy, young girl. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நடத்துவீராக, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் வழிகாட்டியாய் வருவீராக. ஹல்லேலூயா. அவர்களை நடத்தி சென்ற அதே மேகம் இந்த நாட்களில் எங்களை நடத்தி செல்லட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழும்பி நின்று சத்தத்தை உயர்த்தி, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். கைகளை உயர்த்தி, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, சத்தத்தை உயர்த்தி, வல்ல ஆவியானவரே, thank you Father Lord. மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் உள்ளத்தில், எங்கள் சூழலில் நீர் வருவீராக. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் எங்கள் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் எங்கள் ஜனத்தை. கைகளை உயர்த்தி, விலகாத, எங்களை விட்டு விலகாத மேகமே, oh my God, hallelujah. விலகாத, விலகாத, விலகாத மேகம் நீ, விலகாத, விலகாத மேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே, glorify your name. Thank you Jesus. மகிமையின் ஆவியானவரே, வானம் திறக்கப்படுவதாக. ஆவியானவரே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில வெறும் பாட்டுல மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்த மறுபடியும் பாடலாமா? என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, என் நினைவில், என் நடக்கையில, என் நினைவில் கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தணும்.
இந்த உலகத்திற்கு இயேசுவை காண்பிக்கணும். என் பாட்டு மூலமாக இல்ல, என் பிரசங்கத்தின் மூலமா இல்ல, என் வாழ்க்கை மூலமா இந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு காண்பிக்க கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு நடமாடும் வேதாகமமா எங்களை மாற்றுங்க. எங்க பேச்சு, எங்களுடைய நினைவு, எங்களுடைய எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் வாழ்க்கை, நாங்கள் செய்கிறதான காரியம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தட்டும். கிறிஸ்துவை இயேசுவை பிரதிபலிக்கட்டும். ரெண்டு கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாய், அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாய், அப்படிப்பட்ட ஒரு சபையாய் ஹல்லேலூயா எங்கள் திறமைகளை, எங்கள் தாளந்துகளை மாத்திரம் வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டமாய் அல்ல ஆண்டவரே, இயேசுவை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டி கொடுக்கிற ஒரு நபராய், ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய். Lord, we pray that you will pour out your spirit, oh God, in these last days. We need you, God. எங்கள் சந்ததிக்கு நீர் தேவை, இந்த சந்ததிக்கு நீர் தேவை. இயேசுவை இந்த உலகத்திற்கு காட்டி கொடுக்கிற ஹல்லேலூயா நடமாடும் வேதாகமங்களாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்டதான ஒரு பலன் இறங்கி வருவதாக, அப்படிப்பட்டதான ஒரு கிருபை இறங்கி வருவதாக. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ரகமஷந்தலமதியாந்தே லெபரரரா கொரோயா தேரரரபோதியாந்தரரரமா ரமமஷந்தலமதியாந்தே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடக்கையில இயேசுவை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. கேளுங்க, அதுதான் பிரதானமான நோக்கமா மாறட்டும். மறுபடியும் கைகளை உயர்த்தி, என் பேச்சில, என் பேச்சில, என் பேச்சில ஹல்லேலூயா மூர்க்கம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக ஒரு திறந்த புத்தகமா எங்கள் வாழ்க்கையை மாற்றுவீராக. நடிக்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. Thank you God. எங்களுக்கு உதவி செய்வீராக. Oh yes Lord. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே. Thank you Father Lord. Glorify your name. கேட்கலாமா? ரெண்டு கை உயர்த்தி அன்பினாவியானவரே, sing it again, sing it again. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இயேசுவே, அன்பினாவியானவரே, விலையேற. Precious God, come in the midst of us, oh God, we need you. எங்கள் சபைக்கு நீர் தேவை. எங்கள் பட்டணத்திற்கு கை உயர்த்தி மறுபடியும் பாடுவோம். அன்பினாவியானவரே, இயேசுவே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. அந்த மேகம் எங்களை நடத்தி செல்லும். அந்த ஆவியானவர் எங்களை நடத்தி செல்வீராக. எப்படி இயேசுவானவர் ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டாரே. Help us, oh God, that we will learn to live by the Spirit of God, led by the Spirit of God, not by the pressure of this world. Hallelujah. Not by a system. Hallelujah. Oh yes Lord. இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், எங்கள் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், முன் செல்லும் மேகம், அடுவோம். விலகாத மேகம், முன் செல்லும் மேகம், விலகாத மேகம், முன் செல்லும் மேகம், சத்தமாய் விலகாத. கைகளை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்வீராக. We need you Lord in these
ஆவியானவரே, ஆவி உங்க சத்தம் ஒரு பெருமூச்சோடு கேளுங்க. நான் இனி வெறும் பாட்டுக்காக உண்மை கூப்பிடுவதல்ல, வெறும் தேவைக்காக உண்மை அழைப்பதல்ல ஆண்டவரே. உண்மையாகவே நீர் எங்களுக்கு தேவை. இந்த பிரயாணத்தில், இந்த ஓட்டத்தில் நீர் எங்களுக்கு தேவை. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. உம்முடைய நடத்துதல் தேவை. உம்முடைய வழிநடத்துதல் தேவை. உம்முடைய ஒத்தாசை தேவை. எங்கே போவது, என்ன செய்வது என்று கலங்கி இருக்கிற நேரத்தில் சுடரே ஆவியானவரே, ஹல்லேலூயா, வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே, ஆவியானவரே, கைகளை தட்டி சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, ரகம சதலவதியானே, glorify your name, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, எளிதின் ஆவியானவரே, கடல் மீது நடந்திடும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு கவலை. காற்றையும் கடலையும் நம்புறவங்க கையை உயர்த்தி, எந்த துணையா இந்த நெருக்கடியான, இந்த பயங்கரமான சூழல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கடல் மீது நடந்தி அற்புத பாதங்கள் எனக்கு முன்பாக செல்லது, என் கண்ணு பார்க்கட்டும். எனக்கு கவலை, காற்றையும் கடலையும் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தின அதே ஆவியான தேவ மகிமை எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. Oh yes Lord, exalt your name. உங்க சத்தம் உயரட்டும். Sing it again. ஆராதனை, ஆராதனை. Glorify your name. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. அவர் ஒருவருக்கே, இயேசு ஒருவருக்கே, இயேசு மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. ராஜாவின் ஜெய கம்பீரம் இந்த இடத்துல கேட்கப்படட்டும். ஆராதனை, ஆராதனை இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நம்புறவங்க கையை உயர்த்தி, இந்த யுத்த நாட்களிலே எல்லா விலைவாசியும் ஏறிக்கொண்டிருக்கிற, அடுத்தது என்ன நடக்கும் கலங்கி இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை நடத்துவது உம்முடைய கரம் மாத்திரமே. கையை உயர்த்தி சொல்லுவோம். பாதையெல்லாம் அந்தகாரம் எழும்பி பிரகாசம் உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தர் என் மேல் உதிப்பா. எங்கள் சபை மீது கர்த்தர் உதிப்பா. எங்கள் குடும்பத்திலே கர்த்தர் உதிப்பா. ஓ கைகளை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. Thank you God.
நம்புறவங்க கையை உயர்த்தி ஆற்றையும் கடலையும் அதட்டின கர்த்தரினோடு கூட எந்த துணையா. யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் 19வது 20வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி அற்புதமாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டு அற்புதமாய் கானான் தேசத்திற்கு நேராய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். போகிற வழியில திடீரென்று ஒரு குறுக்கீடுதல். ஹல்லேலூயா. There was an obstacle. செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது முன்னேறி செல்ல முடியல. எங்கே போவது, என்ன செய்ய, எந்த பக்கமும் திரும்ப முடியாத ஒரு சூழலை, ஒரு வழி, ஒரு சூழல். திரும்பி போய்விடலான்னு சில ஆட்கள் ஐடியா கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்னைக்கு அதே மாதிரி தான் ஆண்டவர் விடுதலையாக்கி நிறைய பேர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ஆனா எகிப்திலிருந்து சரீர பிரகாரமா இந்த ஜனங்கள் வந்தாலும் இன்னும் மனதளவில் இன்னும் எகிப்தின் நிலைமைகள் நிறைய பேருக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு, திரும்பி போயிடலாமா என்கிறதான நிலைமை. ஹல்லேலூயா. Let's go back to Egypt. ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, அதற்காக கொண்டு வரவில்லை. ஒரு காரியத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருப்பார்னா ஹல்லேலூயா, அந்த காரியத்திற்கு திரும்ப நம்மை அழைத்து செல்ல மாட்டார். நம்புறவங்க கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்ரு இன்னைக்கு நம்மை அநேகரை ஹல்லேலூயா அதே அடிமைத்தனத்திலே அதே பாவத்திலே வைத்து நம்மை எழும்ப முடியாமல் இன்னைக்கு அநேகரை ஹல்லேலூயா சிந்தை அளவில் சரீர பிரகாரமா வெளியே வந்துட்டாங்க. Physically they are out of Egypt, but in their mind they are still in Egypt. Hallelujah. They are still carrying the Egypt mindset. Hallelujah. எகிப்தின் மனநலமதா இன்னும் ஹல்லேலூயா சரீர பிரகாரமா வெளியே இருக்கிறாங்க. ஆனா மனதளவில் இன்னும் ஹல்லேலூயா இன்னும் எகிப்தின் காரியங்கள், எகிப்தின் நிலைமைகள். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள கசப்பு இருக்குது, எனக்குள்ள இன்னும் வைராக்கியம் இருக்குது, எனக்குள்ள அந்த சண்டை ஹல்லேலூயா எனக்குள்ள அடுத்தால மேல வரக்கூடாதுங்கிறதான எண்ணம் இருக்குது. வெளியே பார்த்தா அவங்கள பார்த்தா நல்ல சிரிப்போம், பேசுவோம், பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னும் வெறுப்பு, இன்னும் வைராக்கியம், இன்னும் கசப்பு, இன்னும் அவர்களை குறிச்சுதான எரிச்சல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ திட்டம் நிறைவேற முடியாம என் வாழ்க்கையில இன்னும் there are so many obstacles in my life. Hallelujah. Hallelujah. வெளிய உலகத்துக்கு ஒரு வேஷம் மாதிரி நான் போட்டுட்டு இருக்கேன். ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி இந்த ஆராதனையில அதுதான் நடக்கும். கர்த்தர் அதை தான் செய்யறார் நமக்குள்ள. அவர் வரும் பொழுது ஹல்லேலூயா நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறது, நமக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி உண்டாகிறது. ஹல்லேலூயா. ரெண்டு